நாங்கள் தண்ணிக்கு வந்து குடி தண்ணிக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே நாங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம். நான் இந்த ஊர் பக்கத்து ஊர்லேருந்தே நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலும் எங்களுக்கு அங்கேயும் நான் அந்த கஷ்டம் தான் பட்டேன். இங்கேயும் வந்து அதே கஷ்டம் தான் எனக்கு வந்து. அங்கேயும் வந்து ஆற்றுல வந்து தண்ணி இறச்சி தான் நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போனேன், எங்கள் அம்மா வீட்லேயும். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துமே இந்த ஊரில் எவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டம். அதுக்கு எங்கள் அம்மா ஊர்லேயாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ. ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டம். காடுலாம் கடந்து ஒத்தையெல்லாம் வரவே முடியாது. எத்தனை நாள் நான் உட்காந்து அழுதுட்டுலாம் இருந்திருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உட்காந்து அழுதுட்டு தண்ணியை கூட இறக்கி வச்சுட்டுலாம் வீட்டுக்கு போயிருக்கேன். தண்ணியை தூக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இங்கே தண்ணிக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊருக்கெலாம் போகையில் பரவாயில்ல, அந்த ஊரில் தண்ணி வசதி இருக்குது அப்படின்னு. நாங்கள் என் தங்கச்சி ஊருக்கெலாம் போனோம்னா அங்கே தண்ணி இருக்குது, எங்கள் ஊரில் தண்ணி இல்லை. எங்கள் ஊருக்கு வரவே என் தங்கச்சிலாம் யோசிக்கும், ரொம்ப யோசிப்பா. உங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் ஊற்றுல தண்ணி மோக்கணும், நீ ஊற்றுக்கு கூட்டிகிட்டு போவா அப்படிலாம் சொல்லையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த ஊரில் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இந்த அரசாங்கம் இன்னும் ஆட்சி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு இன்னும் எதுவுமே பண்ணல. எந்த இடத்துல போர் போட்டாலும் உப்பு தண்ணி. இப்போ எவ்வளோ இந்த உப்பு தண்ணி கூட கிடைக்காம கூட நாங்கள் சில நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம் தண்ணி இல்லாமல். கரெக்டாக ஏதாச்சும் ஒரு விசேஷங்கள் வந்தாலோ சுற்றுற தண்ணிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப விசேஷம். நாங்கள் அந்த வேலையை பார்ப்போமா, தண்ணிக்கு கிளம்பிட்டு போவோமா. தண்ணி மக்க போனோம்னா வீட்டு வேலை அப்படியே பார்க்க முடியாது. ஸ்கூல் பிள்ளைலாம் கிளப்பணும், எல்லாத்துக்கும் நாங்கள் சிரமம் தான் எங்களுக்கு. ஆடு மாட்டுக்கு கொஞ்சம் இந்த வெயில் காலம் வந்துருச்சு, இனி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். காலைல கிளம்புனோம்னா மதியானம் ஆயிரும் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிடவே. இப்போ எல்லாம் நாங்கள் இப்போ உங்கள்ட்ட பேட்டி பேசியில் கூட நான் இன்னும் சாப்பிடல. மணி எத்தனை 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, நாங்கள் இன்னும் சாப்பிடாமத்தே இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து இறச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் இன்னி காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் வேலை பார்க்கணும், அடுத்த வேலை. இந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு எங்கள் நிலமை. எங்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும். இன்னி வர இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஒரு குடிதண்ணி பிரச்சனை மட்டும் எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும். எங்களுக்கு ஒரு ஏதோ நல்லது செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்து இந்த பேட்டியை கொடுக்குறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு நல்லது செய்யுங்க. நாங்கள் வந்து திருக்கஸ்டூர் பஞ்சாயத்து சோழராம்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து குடிதண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப இருக்குது. அதாவது எங்களுக்கு முன்னோர்கள்லேருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் ஆற்றுக்குள்ளேருந்து தண்ணியே மோக்குறோம். ரொம்ப காலமாக தண்ணிக்காகவே கஷ்டப்படுறோம். நாங்கள் வந்து எப்படின்னா குழந்தைகள் முதற்கொண்டு இங்கே வந்து தண்ணி தூக்குற அளவுக்கு இருக்குது. இன்னும் நேரம்னு இல்லாமல் வரோம், 7 மணிக்கு வரோம், 8 மணிக்கு வரோம், ராத்திரி 9 மணிக்கு கூட திரும்பி போகிறோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணிக்கு. இந்த கிராமத்தில், இந்த கிராமம்னு இல்லை, ஒரு சுற்றில ஒரு 4-5 கிராமங்கள் வந்து ரொம்ப இந்த தண்ணியில் கஷ்டப்படுறோம். குடிதண்ணி இல்லாமல் போர் போட்டால் கூட அந்த எங்களுக்கு உபயோகமாகவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை வந்து தூக்குறோம். வயசானவங்களும் வர்றாங்க, நடக்க முடியாமல் நிறைய பேர் வந்து ஆற்று கரையில் ஏற முடியாமல் இறங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கீழேலாம் விழுந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு இந்த தண்ணி வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது எங்கள் கிராமத்தில். அதனால் இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இந்த நல்ல ஒரு போர் போட்டு குடிதண்ணி தண்ணி மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும். அதை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நீங்கள் வந்து இந்த ஊருக்கு மருமலை வந்திருக்கீங்களா, பிறந்த ஊரே இருந்தது தானே? நான் வந்து மருமலை வந்திருக்கேன். நான் வந்து இங்கே வந்து 8 வருஷங்கள் ஆச்சு. 8 வருடங்களாக தண்ணி தான் மோக்குறோம் நாங்கள். அதாவது ரொம்ப நாங்கள் கன்சீவாக இருக்கும்போது கூட நாங்கள் வந்து இங்கேருந்து தண்ணி தூக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது நிறமாச பிள்ளைய கூட வந்து இங்கேருந்து தண்ணி தூக்குதுங்க. இங்கே வர முடியல, இந்த நேரத்துலலாம் வரவே முடியலை. வயக்காடு இருக்குது, வயக்காடை தாண்டி தான் நாங்கள் வரோம். வெள்ளாமல் போட்டுவிட்டால் அதுலேயும் நாங்கள் வர முடியாது. சுற்றி ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து நாங்கள் ஆற்றுக்குள்ள இறங்கணும். அதாவது ரோட்டை சுற்றி வருவோம். நாங்கள் வந்து தான் 4-5 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் இங்கே வந்து நாங்கள் தண்ணி தூக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணிக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். குடிநீர் இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? அதாவது எங்களுக்கு வந்து ஒரு குடிதண்ணி போர் போட்டு கொடுக்கணும் எங்கள் மக்களுக்கு. நாங்கள் வந்து இனிமே இந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு பின்ன உள்ள சன்னதிகள் வந்து இந்த வந்து கஷ்டப்படாமல் தண்ணி மோந்து குடிக்க நினைக்கிறோம். அதாவது பொண்ணு கொடுக்குறவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கிராமத்துக்கு நமக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. பொண்ணு எடுக்க முடியாமல் நிறைய இளைஞர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார், தண்ணி இல்லை, எங்கள் பிள்ளைய போய் அங்கே எப்படி கஷ்டப்படுங்களா, நாங்கள் எப்படி என்ன பண்ணுவோம் தண்ணிக்கு அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.